இந்த கொஸ்டினை பாருங்க, a பவர் m plus 1 அண்டு a பவர் m plus 2, இன்னொரு டைம் என்னங்க a பவர் m plus 3 எண்களின் எல்சிஎம் காண்கன்னு சொல்லிக்கிறாங்க. 3 டைம் கொடுத்து இதோட எல்சிஎம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. மூணுமே சேம் பேஸ் வேல்யூ, பவர் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? a பவர் m plus 1 எப்படி எழுதுவாங்க? a பவர் m இன்ட்டு a பவர் 1 இந்த மீனிங்ல தானே வருங்க. நம்ம பேஸ் லா வந்து நான் ஃபர்ஸ்டே சிம்பிளிஃபிகேஷன்ல சொல்லி கொடுத்துருப்பேன். இதுதான் அதோட மீனிங். ஓகேங்களா? a பவர் m plus 1 மீனிங் என்னன்னா a பவர் m இன்ட்டு a பவர் 1. இப்போ மேலே வந்து பவரில் ப்ளஸில் இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து பேஸில் எழுதும்போது இன்டூவில் எழுதிப்போம். இது எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியுங்க. நீங்கள் வந்து எல்சிஎம் கேட்டிருந்தாங்கன்னா இது போல் காமன் டேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் ஆன்சராக இருக்குது எல்சிஎம். ஓகேங்களா? எல்சிஎம் என்னங்க a பவர் m plus 3. அதுவே வந்து ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மூணில் எது லோயஸ்ட்டுங்க? ஃபர்ஸ்ட் டைம் தானே லோயஸ்ட், அதுதான் ஆன்சராக இருக்குது. இதுதாங்க சிம்பிள். எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணனா இருக்கிறதே ஹையஸ்ட் பவர் என்னங்க? a பவர் m plus 3 தானுங்க. அதுதான் அதோட ஆன்சர். அதுவே வந்து ஹெச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னா இருக்கிறதுலே எது லோயஸ்ட் பவரோ அதுதான் ஆன்சருங்க. இது இப்படியே அப்ரோச் பண்ணிங்கன்னா கூட ஓகேங்க. நான் என்னன்னா மீனிங் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னேங்க. a பவர் m plus 1னா a பவர் m இன்ட்டு a பவர் 1. அடுத்து வந்து a பவர் m plus 2 எப்படி எழுதலாங்களா? a பவர் m இன்ட்டு a பவர் 2 எழுதலாம். அடுத்து a பவர் m plus 3 எப்படி எழுதலாம்? a பவர் m இன்ட்டு a பவர் 3 எழுதலாங்க. இந்த மூணுலேயும் வர காமன் டேபிள் ஃபர்ஸ்ட் வரது a பவர் mங்க. இன்டோ அடுத்தது இது மூணுலேயும் ஹையஸ்ட் பவர் என்னங்க? a பவர் 3. அதை எப்படி எழுதலாங்க? a பவர் m plus 3ன்னு எழுதலாங்க. அதுதானே மீனிங். அதனால தான் இருக்கிறது எல்சிஎம் வேல்யூ கேட்டாங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பராக இருக்கிறது எடுத்து எழுதிக்கிங்க. அதுவே ஹெச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா லோயஸ்ட் பவரை எது இருக்குது எடுத்து எழுதிக்கிங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. உங்களுக்கு சிம்பிளாக சொன்னாங்க. இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து எல்சிஎம் வேல்யூவாக இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெச்சிசிஎஃப் வேல்யூவாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் அப்ரோச் பண்ண